மகாபாரத உருவாக்கத்திற்கு காரணமானவள் ஒரு பெண் என்றால் நாம் அனைவரும் சொல்லும் ஒரு பெயர் திரௌபதி. ஆனால் அவளுக்கு முன்னால் மகாபாரத சரித்திரத்தையே மாற்றி அமைத்தவள் ஒரு மீனவ பெண் என்றால் நீங்கள் நிச்சயம் ஆச்சரியப்படுவீர்கள். ஆம், அவள்தான் சத்தியவதி. சத்தியவதியின் வாழ்க்கை மற்றும் அவரது நிகழ்வுகள் மகாபாரதத்தின் முக்கிய தொடக்க புள்ளிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சத்தியவதி ஒரு மீனவர்களின் குடும்பத்தில் பிறந்தவள். அவளது தோற்றத்திலும் மீன் மணமும் காரணமாக அவளுக்கு மத்ஸ்ய கந்தி, மீன் மணம் கொண்டவள் என்று பெயர் வந்தது. அந்த காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பராசர முனிவர் சத்தியவதியின் அழகால் ஈர்க்கப்பட்டு அவளுடன் இணைந்து ஒரு மகனுக்கு தந்தையானார். அந்த மகன் மகாபாரத காவியத்தை எழுதிய வியாசர் ஆவார். ஹஸ்தினாபுர அரசன் சாந்தனு சத்தியவதி அழகில் மயங்கி அவளை காதலித்தான். சாதாரண மீனவ பெண் என்பதால் என்னுடைய குழந்தைகள் இந்த நாட்டை ஆளும் வாரிசுகளாக வேண்டும் என்று சத்தியம் வாங்கினான். அதன் விளைவாக சாந்தனு தன் விருப்பத்தை நிறைவேற்ற தன் மகன் பிதாமகர் பீஷ்மாரின் ஒப்புதல் பெற்றான். ஒப்புதல் பெற்ற பிறகே சத்தியவதி ஹஸ்தினாபுர அரசன் சாந்தனுவை மணந்தார். சாந்தனுவிடமிருந்து சத்தியவதிக்கு 2 மகன்கள் பிறந்தனர், சித்ராங்கதன் மற்றும் விசித்திரவீரியன். சாந்தனுவின் மரணத்திற்கு பிறகு சத்தியவதியின் தலைமையில் ஹஸ்தினாபுரம் அரச குடும்பம் வழிநடத்தப்பட்டது. அவளின் மகன்கள் குழந்தையின்மை காரணமாக தன் மகன் முனிவர் வியாசர் அவர்களை அணுகி தன்னுடைய வம்சத்தை நிலைநிறுத்தி கொண்டாள். அன்று அந்த மீனவ பெண் சத்தியவதி சாந்தனுவை மணக்காமல் இருந்திருந்தால் மகாபாரத என்ற இதிகாச நிகழ்வே நடைபெறாமல் போயிருக்கும். இது போன்ற பல சுவாரஸ்ய கதைகள் பற்றி அறிந்திட மர்மங்கள் 1000 என்ற நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவியுங்கள்.